மாநாடு படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல பார்ப்போம். இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா 10th அக்டோபர் 2019 வந்து இந்த டே வந்து அப்துல் காலிக்கோடைய லைஃப்ல திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சோ எதனால இந்த டே வந்து ரிப்பீட் ஆகுது, ஏன் இந்த டே வந்து நம்மளால கிராஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து காஃபி ஷாப்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா சீதாலட்சுமி வந்து உஜினிய பத்தி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாட்டி அப்துல் காலிக்கும் வந்து நான் உஜினியில தான் வந்து பிறந்தேன் அப்படின்னு அவருடைய பிளாஷ்பேக்கே வந்து சொல்லுவாரு. சீதாலட்சுமி வந்து ஒரு முஸ்லிம் பையன் வந்து ஹிந்து கோயில, அதுவும் காலபைரவருடைய கோயில பிறந்திருக்கிறீங்க, அல்லாவும் சிவனும் சேர்ந்து உங்க மூலியமா ஏதோ நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வகையில படத்துல இருக்கிற சிவன் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் வந்து அதிகமாவே வந்து யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. எஸ்டிஆர் உடைய காஸ்டியூமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளூ கலர்ல தான் வந்து இருக்கும். ரவுண்ட் நெக் வச்சு ப்ளூ கலர் டி-ஷர்ட் தான் வந்து போட்டிருந்திருப்பாரு. அதுக்கு மேல வந்து ப்ளூ கலர் கோட் தான் போட்டிருந்திருப்பாரு. ப்ளூ ஜீன்ஸ்ல தான் வந்து அவர் வர்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. எஸ்டிஆர் வர பிளைட்டோட நேம் பாத்தீங்க அப்படின்னா ஷிவ் ஏர் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுலயுமே வந்து ப்ளூ கலர்ல தான் வந்து எழுதியிருக்கும். அந்த பிளைட்டுக்குள்ள ஒர்க் பண்றவங்களுடைய யூனிஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல தான் வந்து கொடுத்திருப்பாங்க. இதை தாண்டி மாநாடு படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் வந்து ப்ரே பண்ற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டில்ல கூட எஸ்டிஆர் உடைய காஸ்டியூம் வந்து ப்ளூ கலர்ல தான் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல பாத்தீங்க அப்படின்னா நெத்தில ஒரு புல்லட் பாஞ்சிருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து சிவனுடைய நெற்றி கண்களாக வந்து நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். இந்த படத்தோட டைட்டில் போடும்போதும் சரி, எல்லாருடைய பேரும் போடும்போதும் சரி, எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல வர்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவன் சிலைக்கு பின்னாடியில இருந்து தான் வந்து எஸ்டிஆர் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய எஸ்டிஆர் உடைய சிவன் கூட கனெக்ட் பண்ணி சிவன் ரெஃபரன்ஸா வச்சு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. டாடா.